நம்ம எதிர்பார்க்குற காரியத்துக்கு காத்திருக்கும் போது அநேக நேரங்களில் பொறுமையை இழக்கிறோம். நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கலைன்னா மனசோர்வு ஏமாற்றமும் அடைகிறோம். இந்த காலத்தில் எல்லாமே உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறனால காத்திருப்பது என்பது உண்மையாகவே நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம நம்புகிறோம், ஆனால் உடனடியான பதிலை நம்ம எதிர்பார்க்குறோம். தேவனிடத்துலேருந்து பதில் தாமதிக்கும் போது மனதில் அநேக சந்தேகங்களும் பயங்களும் எழும்புது. ஆனால் தேவனுடைய பார்வையில் காத்திருப்பது வெறும் தாமதம் அல்ல, அது நம்மளை தயாரிக்கும் ஒரு நேரம். நமக்கு தாமதமாக தோன்றும் காலம் அது தேவன் நம்மை உருவாக்கி அவருடைய சித்தத்துக்கு நம்மளை தயார்படுத்துகிற நேரமாக இருக்குது. காத்திருப்பின் காலத்தில் தேவனை விடாமல் விசுவாசத்தோடு நின்ற யோபுவை பற்றி நாம் பார்க்கலாம். யோபு ஒரே நேரத்தில் அவனுடைய பிள்ளைகளையும் செல்வத்தையும் உடல் நலத்தையும் இழந்தான். அவன் சாம்பலில் அமர்ந்து தேவனை நோக்கி அழுது கொண்டிருந்தான். அவனுடைய மனைவி கூட தேவனை தூஷித்து நீ மரித்து போ என்று ஆலோசனை கூறினார். அவனை பார்க்க வந்த நண்பர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்வது பதிலாக அவனை குற்றம் சாட்டினாங்க. இந்த காலத்து மொழியில் யாரும் சந்திக்க விரும்பாத ஒரு பெரிய மிட் லைஃப் கிரைசிஸ் அல்லது வாழ்க்கை நெருக்கடியை யோபு சந்தித்தார். ஆனாலும் அவர் தேவனை விட்டு தூரமாக போகவில்லை. யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு சொல்கிறாரு. இது தேவனிடத்தில் அவர் வைத்திருக்கிற உறுதியான நம்பிக்கையை காட்டுது. அது மட்டும் இல்லை, கண்ணீர், வேதனை, போராட்டம் மத்தியிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் அறிவிக்கிறார். அவருடைய சூழ்நிலையை அவர் அறிவிக்கவில்லை, தேவனின் மகத்துவம் என்ன என்பதை அவர் இந்த இடத்துல அறிவிக்கிறார். தோல்வியும் அபிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசாம தேவனின் மகத்துவத்தை அவர் பேசுகிறார். யோபின் காத்திருப்பு காலத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்டது என்னென்னா, சூழ்நிலைகளினால் வரும் அபிசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசாம தேவனுடைய மகத்துவத்தை நாம் அறிவிக்கையிடும்போது முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவன் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக கூட்டி கொடுத்தார். காத்திருப்பு நாட்களில் அவன் இழந்த வருஷத்துக்கு பதிலாக 140 வருஷத்தை அவனுக்கு கூட்டி கொடுத்தார். 4 தலைமுறைகளை காணும் பாக்கியத்தை தேவன் அவனுக்கு தந்தார்.